நாளைக்கு உலகக்கோப்பை போட்டி நடக்க இருக்கு. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத இருக்குது. இதில் பெரும்பாலும் இந்திய அணிக்கு கோப்பைக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தெரிய வருது. இருந்தாலும் அதுக்கு முன்னால் அதில் நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் அவருடைய ஜாதக அமைவை பற்றி பார்ப்போம். நியூசிலாந்து அணியின் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர்ல அவரும் ஒருவர் அப்படின்லாம். இவருடைய பந்து வீச்சு மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இவர் விளையாடியதன் மூலம் மிகவும் பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம். நியூசிலாந்து அணியோடைய கேப்டனா மிக பிரமாதமா செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு. இப்ப அவருடைய ஜாதக அமைவுல என்ன மாதிரியான நிலைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஜாதகத்துல இவர் விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்காரு. இவருடைய விருச்சிக லக்னத்துடைய லக்னாதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. விருச்சிக லக்னத்துக்கும் மேஷத்துக்கும், அதாவது 1ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதி தான் செவ்வாய். இவர் 2ஆம் வீட்டிலேயே தனஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்காரு. அது அவருக்கு மிகுந்த தைரியத்தையும் சவால்களை எதிர்கொள்ளும் போர் குணத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் வருவதனால விளையாட்டு போட்டிகளில் எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உடல்ல சில காயங்கள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 2ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு, இவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியும் குரு தான், தனஸ்தான அதிபதியும் குரு தான். அவர் 10ஆம் வீட்டில் சிம்மத்தில் அமர்ந்திருக்காரு. இது ஒரு மிகச்சிறப்பான அமைவு. இவருக்கு கௌரவத்தையும் சமூக அந்தஸ்தையும் இந்த அமைவு தரும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருப்பதால அறிவுத்திறனை பயன்படுத்தி தொழிலில் மிகவும் முன்னேற்றம் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3ஆம் மற்றும் 4ஆம் வீட்டின் அதிபதி சனீஸ்வரன் ஜாதகத்துல 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று சசயோகத்தை உருவாக்குறார் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதியாக சனீஸ்வரன் இருப்பதால் மிக நிதானமாக செயல்படும் தன்மையை கொண்டவன் சொல்லலாம். கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். நிலையான சொத்துக்களையும் வாகன யோகம் மற்றும் தாயின் வழியில் நன்மைகளை தரும் அமைப்பும் இந்த சனீஸ்வரனுடைய அமைப்பு தருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7 மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன், அவர் 2ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்காரு. 2ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் இருக்காரு, சுக்கிரன் இருக்கார், அது மாதிரி ராகுவும் அங்கேயே தான் அமர்ந்திருக்காரு. இப்போ சுக்கிரனும் 7 மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரனும் அங்கே 2ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்காரு. திருமணத்திற்கு பிறகு பொருளாதார முன்னேற்றத்தை தரும்னு சொல்லலாம். அந்நிய நாட்டு தொடர்புகள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலம் அதிக வருமானம் ஈட்டும் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதான் ஒரு ஐபிஎல் மேட்ச் எல்லாம் விளையாடி மிகச்சிறந்த பெயரையும் புகழையும் செல்வத்தையும் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான புதன், அவருக்கு ஜாதகத்துல 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அங்கேயே தான் சூரியன், சனீஸ்வரன் மற்றும் சந்திரன் அமர்ந்திருக்காங்க. சூரியனும் புதனும் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாங்க. நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் சொல்லலாம். 8ஆம் அதிபதி மறைவு ஸ்தானமான 3இல் இருப்பது விபரீத ராஜயோக அமைப்பை தரும், எதிர்பாராத வெற்றிகளை தரும் சொல்லலாம். அடுத்து 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி சந்திரன் 3ஆம் வீட்டில் சனியோட பரிவர்த்தனை அல்லது தொடர்பு கொள்வது ஒரு கடின உழைப்பிற்கு பிறகு அதிர்ஷ்டம் கதவை தட்டும் அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது இவருக்கு பயணங்கள் மூலம் மனநிறைவையும் வெற்றியும் தரும் அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் சவாலான அமைப்பு தான், இருந்தாலும் இது நன்மைகளையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் அதிபதி சூரியன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். இது அவருக்கு தலைமைத்துவ பண்புகளை, லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு அல்லது அதிகார மையங்களில் இருந்து நற்பெயரை கிடைக்க வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதால பேச்சு திறமையால் மற்றவர்களை கவரும் தன்மையை கொடுக்கும். சில நேரங்களில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு.
அதே மாதிரி 8ஆம் வீட்டில் கேது இருப்பது ஆன்மீக தொடர்பான தேடல்களையும் நுணுக்கமான விஷயங்களை ஆராயும் அறிவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் வலுவான சொத்து சேர்க்கை யோகம் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லாம புகழும் மிகச்சிறந்த நிலையில் அமையும் சொல்லலாம். இவருடைய ஜாதகத்துல மிகச்சிறந்த யோக பலங்கள்லாம் காட்டப்பட்டிருக்கு. இது ஒரு சிறப்பான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டில் ராகு, சுக்கிரன், செவ்வாய், அதாவது லக்னாதிபதி எல்லாம் சேர்ந்து ஒரு யோக பலத்தை உருவாக்குறாங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்திலையும் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் சனீஸ்வரன், சூரியன், சந்திரன், புதன் இப்படி எல்லாருமா சேர்ந்து ஒரு சிறப்பான யோக பலத்தை உருவாக்குறாங்க. இந்த சேர்க்கையினால சில யோகமும் உண்டு, சவால்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் இப்போ நியூசிலாந்து அணியின் கேப்டனாக இருக்காரு. அவர் தான் இப்போ நாளைக்கு உலகக்கோப்பையில் இந்தியாவை எதிர்த்து விளையாடக்கூடிய நியூசிலாண்டின் அணியின் கேப்டனாக இருக்க போகிறாரு. நாளைய மேட்ச்சில் கண்டிப்பாக இவர் கொஞ்சம் சவாலாக தான் இருப்பார் செயல்படக்கூடிய தன்மையில். இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.